ஆனே வணக்கம். உங்களுடைய காளையோட பேர் என்ன? நீங்க எல்லாம் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உங்களுடைய பேரு சொல்லுங்க. நாங்க மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில இருந்து வந்திருக்கோம். எங்க காளை பேரு மாயா 2. எங்க மாடு மாயான்றது தமிழ்நாட்டுக்கே ரொம்ப ஃபேமஸான மாடு. அந்த மாடு நினைவா இப்ப அந்த மாடோட கண்டு இதை நாங்க அவுத்துட்டு இருக்கோம். இது இந்த பாலமேடுக்கு இது 2வது ஜல்லிக்கட்டு. நாங்க வாடிப்பட்டியில இந்த மாடை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுடைய மாடு ரொம்ப உலக ஃபேமஸ் அப்படிலாம் சொல்லிருந்தீங்கல்ல, எதனால உங்க மாடு எல்லாருமே எல்லா மாடுகளும் எதனால உலக ஃபேமஸ்? இப்ப எங்க மாடுக்கு சிறப்பு என்னன்னா, நாங்க 2 தடவை சிறந்த மாடுன்னு கலெக்டரேட் அவார்டு வாங்கியிருக்கோம். அது போக நாங்க பிரைஸ் எங்க 200க்கும் மேற்பட்ட வாடியில எங்க மாடை ஊத்திருப்போம். எல்லா வாடியிலும் எங்க மாடு சிறந்த மாடா சிறப்பா வெளியே பிரைஸ் வாங்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லாம அது எங்க ஊரு குலசாமி மாதிரி நாங்க வச்சு அந்த மாட்டுக்கு குறைஞ்சது 300 பேர் மாட்டோட வருவோம். அதனாலேயே அந்த மாடு ரொம்ப ஃபேமஸான மாடா, இந்த உலக புகழ்பெற்ற மாடாவே எங்க மாடு தெரிஞ்சு. இன்னைக்கு மாயா 2 கூட எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இந்த நீங்களே பாக்குறீங்களா மேம், இங்க நிக்கிறது போலீஸ்க்கு பயந்து ஒரு 50-60 பேர் நிக்கிறாங்க மேம். இன்னும் எங்க பசங்க அப்படியே வரிசையா பாத்தீங்கன்னா ஃபுல்லா நிப்பாங்க. எங்களை ஒன்றிணைச்சு எங்களை கொண்டு போறதே எங்க மாடு மாயாதான். எல்லாமே எங்களை கொண்டு போய் இந்த அளவுக்கு எங்களை ஒரு வசதி வாய்ப்புலயும் சரி, எங்க ஒழுக்கத்திலயும் சரி, எங்களோட பண்பாட்டை காக்கிறதுலயும் சரி, எங்க மாயா மாடை வச்சுதான் நாங்க எல்லாமே இது முடிக்க நாங்க வந்திருக்கோம். இப்ப மாயா 2க்கு இது எத்தனாவது வாடி? நீங்க வாடிக்கு போறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் சொல்லி கூட்டு வந்திருப்பீங்கல்ல வீட்டுல இருந்து, என்ன சொல்லி கூட்டு வந்தீங்க? நீங்க வீட்டுல இருந்து வெளியே வரும்போது நம்ம பெத்தவங்க என்ன சொல்லணும்னா, அப்பா பேரை காப்பாத்தணும்னு சொல்லி நீங்க வருவீங்கல்ல, அவங்க அப்படிதான் சொல்லி விடுவாங்க. நாங்களும் அதே மாதிரிதான், உங்க அப்பா பேரை காப்பாத்தி எங்களுக்கு கொடுத்தா போதும் பாந்தேன். அதோட பையனை கூட்டு இப்ப நாங்க அவுட் வந்திருக்கோம். அதாவது இப்போ இந்த புறவாடியில மட்டும் இப்படி நடந்து வரதே நீங்க கொஞ்சம் பேர் வரீங்க, உங்களுக்கு பக்கத்துல இத்தனை பேர் வராங்க. இப்ப ஜெயிச்சு நீங்க திருப்பி போறப்ப எத்தனை பேரா போவீங்க? அதுவும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க ஊருக்குள்ள திருப்பி போறப்ப, உங்க ஏரியாக்குள்ள திருப்பி போறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? மேம், இப்ப நாங்க பிரைஸ் ஜெயிச்சு கண்டிப்பா பிரைஸ் வாங்கிட்டு போகும்போது அது ஒரு திருவிழா மாதிரி தான் நாங்க கொண்டு போவோம். ஒரு தேர் எப்படி ஊருக்குள்ள போகும்போது முன்னாடி ஒரு 100 பேர் பின்னாடி ஒரு 100 பேர் போவாங்களோ, எங்க மாட்டுக்கு அதே மாதிரிதான் இருக்கும். அங்க நாங்க மைக் செட்டு எல்லாமே கட்டி ரெடியா வச்சிருப்போம். நாங்க போனோனையுமே அந்த சாமி பாட்டு, ஜல்லிக்கட்டு பாட்டு எல்லாம் போட்டுதான் எங்க மாடு, எங்க ஊர் பொம்பளை எல்லாம் எங்களை அழைச்சு கூட்டு போவாங்க. அந்த அளவுக்கு எங்க ஊரும் ஜல்லிக்கட்டுல ஒன்றிணைஞ்சு பெண்களும் எங்களோட சேர்ந்து எங்க மாடு வளர்க்கறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இப்ப சின்னதா ஒரு குழந்தை எக்ஸாம் போகுதுன்னா ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே வார்த்தையில. அந்த மாதிரி நீங்க உங்க மாயா 2க்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லணும்னா உங்களுடைய பாஷையில எப்படி சொல்லுவீங்க? எங்களோட பாஷையில என்னன்னா மேம், ஆல் தி பெஸ்ட் சொன்னா அந்த மாட்டுக்கு இல்ல, நாங்க ஒரு கை ஒரு பிடி 90 எடுத்து அய்யனார் கோயில்ல 90 எடுத்து அதை போட்டு நாங்க எங்க நெத்தில சொல்றதே அதுக்கு உண்டான ஆல் தி பெஸ்ட். அந்த ஆசீர்வாதம் மாதிரி வேற எந்த ஆசீர்வாதமும் மாட்டுக்கும் கிடைக்காது. அதை வச்சு அதுகிட்ட நாங்க 90 எடுத்து நாங்க பூசினால எங்களுக்கு ஆசீர்வாதம் வேற எங்கேயும் இந்த மாதிரி பெற்ற காலில் விழுந்து வாங்குறதோட இது நாங்க மேலாதான் நினைப்போம்.